உறவுகள் அனைத்துலக உயிரோடை தமிழ் ILC தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். உயிரோடை தமிழில் அன்பர்களே, அரசியல் களம் இன்றைய அரசியல் கள நிகழ்ச்சியில் தாயகத்திலிருந்து தாயக உடவியலாளர் இராமேந்திரன் இணைகின்றார். வணக்கம் இராமேந்திரன். வணக்கம் தானே அன்பர்களுக்கும் நேர வணக்கம். உங்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய அரசியல் கள நிகழ்ச்சியில் நாங்கள் இலங்கை தீவில் நாடாளுமன்றத்தில் வரவு செலவு திட்டம் பட்ஜெட் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. இரண்டாவது வாசிப்பு சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வரவு செலவு திட்டம் தொடர்பாக வாசிப்பு நிறைய வாக்குகளோடு நிறைவேற்றப்பட்டிருப்பது போல் தெரிகிறது. அது தொடர்பாக நீங்கள் என்ன அறிகிறீர்கள் என்று கூற வேண்டும். ஒன்று. இரண்டாவது, யார் யார் ஆதரவாக வாக்களித்தார்கள் என்ற விடயங்களையும் உங்களுடைய உறவுகளோடு பகிர்ந்து கொள்வீர்களா? நிச்சயமான ஜனாதிபதி அன்ரோமர் திசாநாயக்க அவர்களினால் இந்த வரவு செலவு திட்டம் 2026 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றது. அதனுடைய இரண்டாவது வாசிப்பு மீதான விவாதங்கள் இடம்பெற்று அதுக்கான வாக்கெடுப்பு இடம்பெற்றிருக்கு. அந்த வாக்கெடுப்பிலே 118 மேலதிக வாக்குகளினால் இரண்டாவது வாசிப்பு வெற்றி பெற்றிருக்கின்றது. அந்த வகையிலே 160 பேர் அதுக்கு ஆதரவாக வாக்களித்திருக்கின்றார்கள். 42 பேர் எதிராக வாக்களித்திருக்கின்றார்கள். அதிலே 8 பேர் வாக்களிப்பிலே கலந்து கொள்ளாமல் நடுநிலைமை வகித்திருக்கின்றார்கள். அதாவது பாராளுமன்ற அமர்விலே பங்கெடுத்த போதிலும் வாக்கெடுப்பிலே பங்கெடுக்காமல் 8 பேர் இதிலே நடுநிலைமை வகித்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே 156 பேர், அதாவது தேசிய மக்கள் சக்தியைச் சேர்ந்த 186 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள். அந்த 156 பாராளுமன்ற உறுப்பினர்களோடு சேர்த்து மேலதிகமாக 4 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த வரவு செலவு திட்டத்தினுடைய இரண்டாவது வாசிப்புக்கு ஆதரவாக வாக்களித்திருக்கின்றார்கள். அந்த 4 பேர் யார் என்று பார்த்தோமானால், மலையக கட்சிகளைச் சேர்ந்த 4 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த வரவு செலவு திட்டத்துக்கு ஆதரவாக வாக்களித்திருக்கிறார்கள். அதில் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸைச் சேர்ந்த ஜீவன் தொண்டைமானும், தமிழ் முற்போக்கு கூட்டணியைச் சேர்ந்த மனோ கணேசன் மற்றும் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டவர்கள் 3 பேர், தமிழ் முற்போக்கு கூட்டணியைச் சேர்ந்த 3 பாராளுமன்ற உறுப்பினர்களும், இலங்கை தொழிலாளர் காங்கிரஸைச் சேர்ந்த ஜீவன் தொண்டைமானுமாக 4 மலையகத்தைச் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த வரவு செலவு திட்டத்துக்கு ஆதரவாக வாக்களித்திருக்கிறார். அந்த வகையில் 156 தேசிய மக்கள் சக்தியினுடைய ஆதரவோடு சேர்த்து இந்த ஜீவன் தொண்டைமான் வெளியே இருக்கின்ற ஒருவர், தமிழ் முற்போக்கு கூட்டணி, தேசிய ஐக்கிய மக்கள் சக்தியின் சஜித் பிரேமதாச தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தியிலே அங்கம் வகிக்கின்ற தரப்பினராக காணப்படுகின்றார்கள். ஆகவே எதிரணியிலிருந்து 4 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த வரவு செலவு திட்டத்தை ஆதரித்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே நடுநிலைமை சபையிலே பங்கெடுத்த போதும் நடுநிலைமை வகித்த 8 பேர் தமிழரசு கட்சியைச் சேர்ந்த 8 பேராக அடையாளப்படுத்தப்படுகின்றது. தமிழரசு கட்சியைச் சேர்ந்த 8 பேர் இந்த வாக்கெடுப்பிலே அவர்கள் எந்த முடிவையும் எடுக்கவில்லை. ஆதரவாகவோ எதிராகவோ இல்லாமல் அவர்கள் நடுநிலைமையை வகித்திருக்கின்றார்கள். இப்போ இதில் தேசிய மக்கள் சக்தி அதில் 42 பேர் எதிராக வாக்களித்திருக்கின்றார்கள். அதிலே ஐக்கிய மக்கள் சக்தி, ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன மற்றும் ரணில் விக்ரமசிங்க அண்மையிலே அமைத்த அந்த சிலிண்டர் கூட்டணி உள்ளிட்ட அந்த கட்சிகளும், தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி, இந்த ரெண்டும் சார்பாக செல்வம் அடைக்கலநாதன் மற்றும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ஆகியோர் பாராளுமன்ற உறுப்பினர்களாக செயல்பட்டு வருகின்றார்கள். அந்த வகையிலே அவர்களும் இதற்கு எதிராக வாக்களித்திருக்கிறார்கள், வரவு செலவு திட்டத்துக்கு எதிராக. அந்த வகையில் தமிழ் தரப்பிலே நாங்கள் எடுத்துக்கொண்டால் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் எதிராக வாக்களித்திருக்கின்றது. தமிழரசு கட்சி நடுநிலைமை வகித்திருக்கின்றது. அந்த வகையில் தான் 42 பேர் இந்த வரவு செலவு திட்டத்துக்கு எதிராக வாக்களித்திருக்கின்றார்கள். அதிலே நான் நினைக்கிறேன் மேலும் சிலர் அதிலே பங்கெடுக்காமல் இருந்திருக்கின்றார்கள். அதாவது ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் தலைவர் ரகு ஹக்கீம் மற்றும் காதர் மசான் உள்ளிட்ட 14 பேர் சபை அமர்விலே பங்கெடுக்கவில்லை. ஆனால் தமிழரசு கட்சியைச் சேர்ந்த 8 பேரும் சபை அமர்விலே பங்கு பெற்றிய போதிலும் அவர்கள் நடுநிலைமை வகிக்கின்ற ஒரு நிலைமை இருக்கின்றது. ஆகவே இப்போது இந்த 2ஆம் கட்ட வாசிப்பு என்பது 118 மேலதிக வாக்குகளினால் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. ராமேந்திரன், எதற்காக தமிழரசு கட்சி எப்படி ஒரு நடுநிலை வகிக்கும் என்ற முடிவை எடுத்தார்கள்? என்ன காரணத்துக்காக? சாணக்கியன் அவர்கள் பாராளுமன்றத்தில் இந்த விடயத்தை வெளிப்படுத்தியிருந்தார். அதாவது அதோடு சமாந்தரமாக இன்னொரு செய்தியும் வெளிவந்திருந்தது. ஜனாதிபதி அன்ரோமர் திசாநாயக்க அவர்கள் தமிழரசு கட்சியோடு ஒரு பேச்சுவார்த்தைக்கான நாளை உத்தேசித்திருப்பதாக ஒரு செய்தி வந்திருந்தது. அதாவது வருகின்ற புதன்கிழமை அல்லது வியாழக்கிழமை தமிழரசு கட்சியினுடனான பேச்சுக்கு அவர்கள் தீர்மானித்திருப்பதாக ஒரு செய்தி வந்திருந்தது. அந்த செய்தி வந்த பின்னணியிலே சாணக்கியன் அவர்கள் வெளிப்படையாகவே தாங்கள் இந்த பாதுகாட்டை எதிர்க்கப் போவதில்லை என்ற ஒரு செய்தியை பாராளுமன்றத்திலே கூறியிருந்தார். அதாவது அவர் கூறிய விடயம் என்பது, இந்த தமிழ் மக்களுடைய இந்த தீர்வு விடயம் தொடர்பாக தமிழரசு கட்சியினுடைய சந்திப்புக்கு ஜனாதிபதி தரப்பிலே ஒரு இணக்கம் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே அந்த விடயத்துக்கு ஒரு நல்லெண்ண சமிக்கையாக தாங்கள் இந்த வரவு செலவு திட்டத்தை எதிர்க்கப் போவதில்லை
என்கின்ற ஒரு விடயத்தை அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தாங்கள் இந்த அரசாங்கத்துக்கு தங்களுடைய தரப்பிலே ஒரு நல்லெண்ணத்தை வெளிப்படுத்துவதோடு ஒரு வருட காலவாசத்தை அவர்களுக்கு வழங்குவதாகவும், இந்த ஒரு வருட காலத்துக்குள்ளாக இந்த அரசாங்கம் தமிழ் மக்களுடைய விவகாரங்களிலே ஒரு நேர்மையாக செயல்படும் என்ற ஒரு நம்பிக்கையோடு தாங்கள் இந்த வரவு செலவு திட்டத்தை எதிர்க்கப் போவதில்லை என்கின்ற ஒரு விடயத்தை அவர்கள் அங்கே வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, சாணக்கியன் அவர்கள் கூறியிருக்கிறார், இன்னும் 4 ஆண்டுகள் இருக்கின்றது, இன்னும் 4 வரவு செலவு திட்டங்கள் வர இருக்கின்றது. ஆகவே இந்த வரவு செலவு திட்டத்தை நாங்கள் ஆதரிப்பதனூடாக இந்த அரசாங்கத்தை நாங்கள் முற்றுமுழுதாக ஆதரிக்கின்ற நிலைப்பாடாக கருதிவிட முடியாது. இந்த ஒரு வருடத்துக்குள்ளாக இந்த அரசாங்கம் சரியான ஒரு நிலைப்பாட்டை வெளிப்படுத்தாவிட்டால் நாங்கள் ஏனைய வரவு செலவு திட்டங்களின் போது அந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நாங்கள் முடிவெடுப்போம் என்ற வகையிலே அவர் அந்த கருத்தை கூறியதாக நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையிலே தமிழரசு கட்சியினுடைய நிலைப்பாடாக ஜனாதிபதியுடனான சந்திப்புக்கு நாள் குறிக்கப்பட்டதை அடுத்து அதற்கான நல்லெண்ண சமிக்கையாக இவர்களினால் இந்த நிலைப்பாடு எடுக்கப்பட்டு வரவு செலவு திட்டத்தை எதிர்ப்பதும் இல்லை, ஆதரிப்பதும் இல்லை என்கின்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு அடிப்படையிலே நடுநிலைமை வைத்திருக்கின்றார்கள் என்பதை தான் நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றோம். இப்போ நீங்கள் இவர்களுடைய காரணத்தை நீங்கள் விளங்கப்படுத்தும் பொழுது 8 பேருடைய அந்த நடுநிலை வகிக்க வேண்டும், நல்லெண்ணத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்று அவர்களுடைய இந்த செயல்பாடு ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருப்பது போல் எனக்கு தெரிகிறது. நீங்கள் அதை எவ்வாறு பார்க்கிறீர்கள் என்று உங்களுடைய பார்வைதான் முக்கியமாக இருக்கிறது, என்னுடைய பார்வை இல்லை. ஆனால் இதே நேரத்தில் நீங்கள் என்னத்தை விரும்பினாலும் என்னத்தை செய்தாலும் அறுதி பெரும்பான்மையோடு இருக்கின்ற அரசாங்கம் எப்படியோ அந்த பட்ஜெட்டை வெற்றிகரமாக நிறைவேற்றுவார்கள். இப்படியான ஒரு சூழலில் தமிழரசு கட்சி இவ்வாறான ஒரு முடிவு எடுப்பது ஏற்கக்கூடிய ஒரு விடயமாக நீங்கள் பார்க்கவில்லையா? நிச்சயமா நீங்கள் கேட்பதிலே உள்ள நியாயம், ஆதங்கம் எனக்கு புரிகின்றது. ஆனால் தமிழ் மக்களை பொறுத்தவரையிலே தமிழ் மக்கள் அந்த எதிர்ப்பரசியல் என்கின்ற நிலைப்பாட்டை விட்டு நாங்கள் அந்த இணக்கரசியலினுடைய பாதையிலே பயணித்தனுடைய விளைவு இந்த 17வது ஆண்டு மிகப்பெரிய ஒரு வறுமையிலே நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த 14வது ஆண்டிலே ஈழத்தமிழ் மக்கள் நிற்கின்ற நிலை என்பது மிக பாரிய ஆபத்தான கட்டத்திலே நிற்கின்றோம். எங்களுக்கு இருக்கின்ற சகல சாத்தியமான வழிமுறைகளும் அடைக்கப்பட்டு எங்களுக்கான சிறு ஒளிக்கீட்டு கூட தென்படாத ஒரு இருள் சூழ்கின்ற ஒரு சூனியமான நிலைமைக்குள் ஈழத்தமிழ் மக்களையும் எங்களுடைய விடுதலை அரசியலுக்கான அந்த பயணத்தையும் கொண்டு வந்து நிறுத்தியதற்கு அடிப்படை காரணம் என்பது இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய இந்த இணக்க அரசியல். ஆகவே அந்த இணக்க அரசியல் என்பது எவ்வாறு தமிழ் தேசிய அரசியலை வலுக்குறைப்பு செய்து இன்று தமிழ் மக்களுடைய அந்த திரட்சியை, இந்த தமிழ் தேசிய அரசியல் ஒரு தமிழ் தேசிய கூட்டமைப்பாக ஒரு திரட்சியாக இருந்தது. அதே தமிழ் மக்கள் அதற்கு கீழாக ஒரு திரட்சியாக ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு தேர்தல் வருகின்ற போது ஒரு தமிழ் தேசியம் என்கின்ற கொள்கை நிலைப்பாட்டிலே ஒரு திரட்சியாக அவர்களை வழிநடத்தக்கூடிய ஒரு பாங்கு இருந்தது. அதே நேரத்தில் தமிழ் மக்களுடைய அதிமுக்கியமான விடயங்கள் வருகின்ற போது தமிழ் மக்கள் சார்ந்து ஒரு தேசமாக ஒரு முடிவெடுத்து செயல்படக்கூடிய ஒரு நிலைமை அந்த கட்டமைப்புக்கு ஊடாக சாத்தியப்பட்டிருந்தது. ஆனால் இந்த இணக்க அரசியல் மூலமாக தமிழ் தேசிய அரசியலுடைய அந்த வலுக்குறைப்பு செய்யப்பட்டதற்கு பிற்பாடு இவை அனைத்துமே முற்றாக இல்லாது சிங்கள தேசியத்தினுடைய நிகழ்ச்சி நிரலின் அடிப்படையிலே நாங்கள் பயணிப்பதற்கு நிர்பந்திக்கப்பட்டோம். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் நாங்கள் இந்த விடயத்திலே பார்க்க வேண்டியிருக்கின்றது. வெறுமனே இவர்கள் ஒரு நல்லெண்ண சமிக்கையாக இதை செய்து விட்டார்கள் என்று நாங்கள் கருதிவிட முடியாது. ஆகவே நாங்கள் இதை பார்க்கின்ற பார்வை என்பது இந்த நீங்கள் குறிப்பிடுகின்ற பாராளுமன்றத்தில் இருக்கிற எண்கணித அடிப்படையிலே நாங்கள் இதை கருதிவிட முடியாது. உண்மையிலே 186 பாராளுமன்ற உறுப்பினர்களோடு 3/2 பெரும்பான்மையோடு மிக பலமான நிலைமையில தேசிய மக்கள் சக்தி இருக்கின்றது. இதற்கு முன்னரும் அப்படித்தான். ஆனால் தீர்மானிக்க வேண்டிய தமிழ் தேசிய கூட்டமைப்பு தீர்மானிக்கின்ற இடத்தில் இருந்த காலப்பகுதிகளில் கூட இவர்கள் இணக்க அரசியலின் பெயரால் நல்லாட்சி அரசாங்கத்துக்கு முட்டு கொடுத்தவர்கள். ஆனால் இன்று அப்படி அல்ல. ஆனால் நாங்கள் தீர்மானிக்கின்ற இடத்தில் இருக்கின்றோமோ இல்லையோ, தமிழ் மக்களுக்கு இருக்கின்ற ஒரே ஒரு வழி எதிர்ப்பரசியல். பாராளுமன்றத்தில் இருக்கின்ற தமிழ் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற 10 பாராளுமன்ற உறுப்பினர்களும் கூட்டாக ஒரு முடிவை எடுத்து அதை நாங்கள் நிறைவேற்றுகின்ற போது இந்த செய்தி எப்படி வந்திருக்கின்றது? 160 பேர் ஆதரவாகவும் 42 பேர் எதிராகவும் வாக்களித்தார்கள் என்று. அதில் எப்படி செய்தி அடையாளப்படுத்தப்படுகின்றது? தமிழரசு கட்சியைச் சேர்ந்த 8 பேர் நடுநிலைமை வைத்தார்கள். தமிழ் தேசிய மக்கள் முன்னணி, ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஆகியவற்றினை எதிர்த்து வாக்களித்தன என்று. ஆகவே அங்கே தமிழ் தேசிய அரசியல் பிரதிநிதித்துவம் என்பது பிளவுபட்டிருக்கின்றது. ஆகவே இதிலே நாங்கள் அரசாங்கத்துக்கு சொல்கின்ற செய்தி, இது அரசாங்கத்தை எதிர்க்கின்ற விடயம் அல்ல, வரவு செலவு திட்டத்தை எதிர்க்கின்ற விடயம் அல்ல.
அந்த வரவு செலவு திட்டம் என்பது இன்று அனுரகுமார திசாநாயக்க அரசாங்கம் மட்டுமல்ல, ஒற்றையாட்சி அரசியலமைப்புக்குள் வருகின்ற எந்த ஒரு அரசாங்கமாக இருந்தாலும் அந்த வரவு செலவு திட்டத்தின் ஊடாக வடக்கு கிழக்கிலே தமிழ் மக்களுடைய அபிலாஷைகளை எந்த விதத்திலுமே பூரணப்படுத்தவோ இல்லை அதை நிறைவேற்றக்கூடிய வகையிலான ஒரு வரவு செலவு திட்டமாக அது இருக்காது. அதுதான் அடிப்படை, ஒற்றையாட்சியினுடைய அடிப்படை அதுதான். இன்று வரவு செலவு திட்டம் என்பது இவர்கள் என்ன மேம்படுத்தப்பட்ட இல்லை நிபுணத்துவம் வாய்ந்ததாக அவர்கள் அமைத்தாலும் தேசிய இனப்பிரச்சனைக்கு தமிழ் மக்களுடைய இந்த அரசியல் இந்த இனப்பிரச்சனைக்கு சரியான ஒரு அரசியல் தீர்வு காணாத பட்சத்திலே உலகத்திலே இருக்கின்ற அத்தனை பொருளாதார நிபுணர்களுடைய மூளையை கசக்கி பிழிந்து ஒரு வரவு செலவு திட்டத்தை இவர்கள் தயாரித்தால் கூட ஒரு துளி முன்னேற்றத்தை இவர்களால் அடைய முடியாது. இதுதான் நாடு இன்று இருக்கின்ற நிலைமையிலே யதார்த்தமான உண்மை என்பது, வெளிப்பாடு என்பது அதுதான். இலங்கையில இந்த பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டதாக இருக்கட்டும், அதற்கு பின்னரான இந்த தொடர் நிகழ்வுகளாக இருக்கட்டும், அத்தனைக்குமான அடிப்படை காரணம் என்பது இனச்சிக்கல். அந்த தமிழ் மக்கள் இலங்கையிலே அவர்களுக்கான சுயாதிபத்தியத்தோடு வாழ்வதற்கான ஒரு அனுமதியை இந்த அரசாங்கம் வழங்காது அடக்கி ஆள முற்பட்டதனுடைய விளைவுதான் இன்று 3 தசாப்தங்கள் நீடித்த அந்த யுத்தம். அந்த யுத்தம் ஏற்படுத்திய பாரிய விளைவுகள் வடுக்கள் எப்படியான ஒரு 2 இனங்களுக்கிடையே விரிசலை ஏற்படுத்தி இருக்கின்றது. பொருளாதார ரீதியாகவும் எங்களுடைய சமூக கட்டமைப்பு ரீதியாகவும் இந்த நாட்டை எவ்வாறான ஒரு கீழ்நிலையை நோக்கி கொண்டு சென்றிருக்கின்றது என்பது நிதர்சனமான உண்மை. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலே 48ஆம் ஆண்டு சுதந்திரம் அடைந்ததிலிருந்து இன்று வரையான இந்த 77 ஆண்டு கால வரலாற்றை நாங்கள் எடுத்து பார்க்கின்ற போது இந்த இனப்பிரச்சனைக்கான ஒரு தீர்வு எப்போது எட்டப்படுகின்றதோ அந்த புள்ளியிலிருந்தான் இலங்கையினுடைய சுவீட்சம் என்பது மேல்நிலை நோக்கி நகரும். இல்லை என்று சொன்னால் நல்லிணக்கம், நல்லாட்சி, இந்த விடயங்கள் எல்லாமே உதட்டளவில் உதிர்க்கின்ற வெறும் வெற்று வார்த்தைகளாகத்தான் செல்லும். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலே இந்த வரவு செலவு திட்டத்திலே நாங்கள் நல்லெண்ணத்தை வெளிப்படுத்துவதன் ஊடாக இதையுமே நாங்கள் சாதிக்க போவதில்லை. இல்லை, இந்த வரவு செலவு திட்டத்திலே தமிழ் மக்களுடைய கூட்டு மன உணர்வின் பால் நாங்கள் அதை முடிவெடுத்து விட்டு அவர்களுடைய அந்த சந்திப்பை நாங்கள் எதிர்கொள்வதுதான் உண்மையான ஒரு அறமாக இருந்திருக்கும். இன்று அவர்கள் இதன் மூலமா ஒரு செய்தியை உலகத்துக்கு சொல்கின்றார்கள். இன்று நல்லாட்சி காலத்திலே இவர்கள் அரசியல் படுக்கையில இருந்து தமிழ் மக்களை அடமானம் வைத்து விற்று பிழைத்தார்கள். இன்று நடுநிலைமை என்கின்ற மதில் மேல் பூனையாக நின்று கொண்டு அனுர அரசாங்கத்தோடு கள்ள டீலை முடித்திருக்கின்றார்கள். இன்று இந்த விடயம் எல்லாம் சர்வதேச அரங்கத்திலே இந்த அரசாங்கம் எப்படி பிரதிபலிக்கும் என்பது எல்லோருக்குமே தெரியும். இவர்கள் இந்த முடிவை எடுத்ததனூடாக இதோ பாருங்கள், இந்த தமிழ் மக்களுடைய வாக்குகளாலே அதிகமாக தெரிவு செய்யப்பட்ட 8 பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட தமிழரசு கட்சி இந்த அரசாங்கத்தின் மீது நம்பிக்கை வைத்து இந்த வரவு செலவு திட்டத்திலே நடுநிலைமை வகித்து எதிர்க்காத ஒரு போக்கை, ஒரு மென்போக்கை கடைபிடித்திருக்கின்றது. ஆகவே மக்களால் தெரிவு செய்யப்பட்ட அந்த பிரதிநிதிகளை அந்த தரப்பே இந்த NPP அரசாங்கத்தை ஒரு மென்போக்காக பார்க்கின்றது, ஒரு காலவாசத்தை தந்திருக்கின்றது. ஆகவே இதைத்தான் சர்வதேசம் விரும்பும். கடந்த காலத்திலும் அதுதான் நிதர்சனமான உண்மையை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். இந்த புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்ற எங்களுடைய உறவுகள் எங்களுடைய இன விடுதலைக்காக, எங்களுடைய விடுதலை அரசியலுக்காக அவர்கள் குரல் கொடுத்த போது நீங்கள் சொல்வதை விட நாங்கள் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகளுடைய குரலைத்தான் நாங்கள் கேட்போம் என்று சர்வதேசம் புலம்பெயர் சமூகத்தினுடைய குரலை நிராகரித்தது. அதன் காரணமாகத்தான் சுமந்திரன் சம்பந்தன் தரப்பினருடைய கருத்துக்கள் சபையேறி அவர்களை முன்னிலைப்படுத்தியதாக அனைத்துலக சதி அரங்கேற்றப்பட்டது தமிழர்களுக்கு எதிராக. இன்றும் அதே நிலைமைதான். அனூர் அரசாங்கம் சொல்கின்ற அந்த விடயம் சர்வதேசம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஏது நிலை இருக்கின்றது. 10 பேர் வடக்கு கிழக்கிலே தமிழ்களுடைய வாக்குகள் வடகிழக்கிலே அவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அதிலே 8 பேர் இவ்வாறான நல்லெண்ண சமிக்கையை காட்டுகின்ற போது அது அவர்களுக்கான பிரச்சார விடயத்திலே வலி சேர்க்கக்கூடிய ஒன்றாக மாறுகின்றது என்று சொன்னால் அனூர் அரசாங்கத்தினுடைய அந்த நிகழ்ச்சி நிரலுக்கு வலி சேர்க்கக்கூடிய துணை போகின்ற செயல்பாட்டை தமிழரசு கட்சி செய்கின்றது. மிக தெளிவாகவே நாங்கள் சொல்ல முடியும். இது கடந்த காலத்தில் இது போன்ற அணுகுமுறையில் ஒவ்வொரு அரசாலும் கடைபிடிக்கப்பட்டது. இன்று வேண்டுமென்றே இப்ப எத்தனையோ மாதங்களாக இந்த விடயம் இழுபறியில் இருந்த போது இந்த வரவு செலவு திட்டத்திலே இவர்களை ஆதரிக்க வைக்க வேண்டும் என்பதற்காகவே முன்கூட்டியே இந்த அனூர் அரசாங்கம் இந்த சந்திப்பு தொடர்பான திகதியை, உத்தேசமான செய்தியை கசிய விடுகின்றது. என்றால் அதனுடைய நோக்கம் என்ன? உண்மையிலே தமிழரசு கட்சியோடு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று அனுரகுமார திசாநாயக்கா விரும்புகின்றாரா? இல்லை வரவு செலவு திட்டத்திலே இவர்களையும் ஒரு பங்காளியாக்கி சர்வதேசத்திலே நன்மைகளை அறுவடை செய்ய வேண்டும் என்பதற்காக அவர் இதை செய்கின்றாரா என்ற கபட நோக்கத்தை நாங்கள் ஏன் புரிந்து கொள்ள முடியவில்லை? இது எண்கணித விளையாட்டு அல்ல. 156 இருக்கின்ற போது 8 எல்லாம் ஒன்றுமே இல்லை. அதனால் இப்படி ஒரு நல்லெண்ணெய் சமிக்கையை காட்டிவிட்டு நாங்கள் சில ஒரு முயற்சிகள் எடுத்து நான் மிக தெளிவாக
நாங்கள் அடிக்கடி கூறுகின்ற விடயம், நீதியரசர் சி வி விக்னேஸ்வரனாக இருக்கட்டும், இல்லை சுமந்திரனாக இருக்கட்டும், இல்லை கயந்திரமார் பொன்னம்பலமாக இருக்கட்டும், சம்பந்தனாக இருக்கட்டும், எவராக இருக்கட்டும், நீங்கள் எல்லாம் பரீட்சித்து பார்ப்பதற்கும் பரிசோதனை களமாக பயன்படுத்துவதற்கும் எங்களுடைய வாழ்க்கை, எங்களுடைய எதிர்காலம் என்பது ஒரு விளையாட்டரங்கம் அல்ல. நாங்கள் எண்ணற்ற விலைகளை கொடுத்திருக்கின்றோம். நாங்கள் முள்ளிவாய்க்காலில் நாங்கள் இழந்த இழப்புகள் என்பது எங்களுக்கு அடுத்த 2009ஆம் ஆண்டு மே மாதம் 20ஆம் தேதியே தமிழ் மக்களுக்கான ஒரு நீதி கிடைப்பதற்கான ஒரு மிக தகுதியான நிலைமையில உள்ள தமிழ் மக்கள் நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். 17 ஆண்டுகள் நாங்கள் ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கின்றோம். தாமதப்படுத்தப்படுகின்ற நீதி தடுக்கப்பட்ட நீதிக்கு சமன் என்கின்ற அந்த உலகளாவிய கோட்பாட்டின் அடிப்படையிலே 17 ஆண்டுகள் எங்களுக்கான நீதி தடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அந்த தடுக்கப்பட்ட நீதிக்கு துணை போகின்ற ஒவ்வொருவரும் தமிழின விரோதிகள். அது தமிழ் தேசிய தளத்திலே பயணிப்பவராக இருக்கட்டும், இல்லை எதிராக பயணிப்பவர்களாக இருக்கட்டும். ஆக இந்த அடிப்படையிலே இவர்கள் செய்தது தமிழின விரோதமான நடவடிக்கை. இவர்கள் நல்லெண்ணத்தை காட்டுவதற்கு இவர்கள் யார்? 2016ஆம் ஆண்டு சம்பந்தன், சுமந்திரன் ஒரு வருட கால நீடிப்பை வழங்குமாறு தமிழ் மக்களுடைய பகிரங்கமாக கோரியிருந்தார். எல்லோருமே உங்களுடைய வாய்களை மூடிக்கொண்டிருங்கள். 2017ஆம் ஆண்டு தீபாவளிக்குள் தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வை எட்டுவோம். இந்த ஒரு வருடத்தை இந்த அரசாங்கத்துக்கு நாங்கள் ஒரு சந்தர்ப்பமாக கொடுக்கின்றோம். இதற்கு தமிழ் மக்கள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று சம்பந்தன் கூறியிருந்தார். அதற்கு பின்னணியிலே சுமந்திரன் செயல்பட்டிருந்தார். 2017ஆம் ஆண்டு முடிந்து 18 வந்தது, 19 வந்தது, 20 வந்தது, 21 வந்தது. இன்று 25 நிற்கின்றோம். 24 சம்பந்தன் அவர்கள் மரணமடைந்து விட்டார். இத்தனை ஆண்டுகளாக அதற்கு இவர்கள் பொறுப்பு கூறினார்களா? இப்போது இருக்கிற சுமந்திரன் அவர்கள் பொறுப்பு கூறினாரா? நாங்கள் கடைசியாக 4.5 ஆண்டுகளிலே அரசியல் படுக்கை கசத்து போய் இவர்கள் வெளியே வந்த போது முட்டுச்சந்தில் நின்று கொண்டு அப்போது கூட இவர்கள் அந்த பொறுப்பு கூறல் கடப்பாட்டை மக்களிடையே வந்து பகிரங்க மன்னிப்பு கூறவில்லை. இன்று வரை அவர்கள் அதை மூடி மறைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே நீங்கள் உங்களுக்கு சரி என்று பட்டதையும் திரைமறைவிலே நல்லாட்சி காலத்திலே ஒவ்வொரு கோடிகளுக்கு கைகளை உயர்த்தி விட்டு திரைமறைவிலே நீங்கள் அதை மூடி மறைப்பதற்காக தமிழ் மக்களுக்காக நாங்கள் இப்படி முடிவெடுத்தோம் என்று மாற்றுவதை போன்று இப்போது நீங்கள் உங்களுக்கு இருக்கின்ற பின்னணியில இருக்கின்ற எஜமானர்கள், எலும்பு துண்டை தூக்கி போடுகின்ற எஜமானர்கள் சொல்வதற்கெல்லாம் நீங்கள் தலையாட்டி விட்டு நகர்வுகளை மேற்கொண்டு விட்டு தமிழ் மக்களுடைய தீர்வு விடயத்தை ஒரு முலாமாக காட்டி நீங்கள் தப்பிக்கொள்ள முற்படுவதை ஒருபோதுமே அனுமதிக்க முடியாது. இதுதான் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. நீங்கள் நல்லெண்ணத்தை காட்டி நீங்கள் எல்லாம் ஒரு அவகாசத்தை எடுப்பதற்கோ, நீங்கள் சிங்களத்தை படித்துக் கொள்வதற்கோ, எங்களுடைய எதிர்காலம், எங்களுடைய இருப்பு என்பது, எங்களுடைய விடுதலை என்பது ஒரு விளையாட்டரங்கம் அல்ல. ஆகவே நீங்கள் இந்த விளையாட்டை நிறுத்திக் கொள்ளுங்கள். சகல பெறும். நீங்கள் தமிழரசு கட்சியாக, நீங்கள் தமிழ் மக்களுடைய பிரதிநிதிகள் அல்ல. நீங்கள் தமிழரசு கட்சியாக நீங்க என்ன வேணுமென்றாலும் நீங்கள் செய்யுங்கள். தமிழ் மக்களை அடமானம் வைத்து நீங்கள் இப்படியான விளையாட்டுகளை விளையாடாதீர்கள். நீங்கள் நம்புங்கள், நம்பாமல் விடுங்கள். இல்லை நாளை உங்களுடைய அந்த கள்ளவுறவு கசக்கின்ற போது நீங்க வெளியே எதிராக கூப்பாடு போடுங்கள். அதில் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இதெல்லாம் வார்த்தை ஜாலங்களின் மூலமாக, அதாவது தேனை தடவி விஷத்தை ஊட்டுகின்ற படுபாதக செயலைத்தான் இப்போது தமிழரசு கட்சி செய்கின்றது. அதை என்னால் ஆணித்தரமாக கூற முடியும். உங்களுக்கு தெரியும், 2022ஆம் ஆண்டு மார்ச் மாதம், நான் நினைக்கின்றேன் 25ஆம் தேதி நம்புகின்றேன், எனக்கு திகதி ஒருவேளை ஒரு நாள் முன்ன பின்ன இருக்கலாம், ஜனாதிபதியாக இருந்த கோட்டபாய ராஜபக்சவனுடைய அழைப்பின் பேரிலே இவர்கள் ஜனாதிபதி செயலகத்திலே சென்று சம்பந்தன் தலைமையிலே இவர்கள் போய் சந்தித்தார்கள். எதற்காக? தீர்வு விடயம் தொடர்பாக, அரசியலமைப்பு தொடர்பாக. அப்போது புதிய அரசியலமைப்பு தொடர்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது. கிட்டத்தட்ட வரைவுகள் தயாராகிவிட்டது. அப்போது இவர்கள் ஒரு வருட காலக்கெடு இவர்கள் வழங்கப்பட்டிருந்தது. இவர்களாக வழங்கினார்கள். அப்போது நகல் இவர்களுக்கு வழங்கப்படவில்லை. கேட்டால் சிங்களத்தில் இருக்கின்றது, இன்னும் மொழிபெயர்க்கப்படவில்லை. மொழிபெயர்க்கப்பட்டதற்கு பிற்பாடு அது வழங்கப்படும் என்று. என்ன இருக்கின்றதென்றே தெரியாமல் அந்த ஏக்கிய ராஜ்யம் என்கின்ற அதனுடைய அந்த தொடர்ச்சியை அதை இவர்கள் ஏற்றுக்கொள்கின்ற அடிப்படையிலே ஒரு மூழ்குகின்ற கப்பலுக்கு கடைசி நேரத்திலே போய் கோட்டபாய ராஜபக்ச அரசாங்கம் எந்த பாதையில பயணித்துக் கொண்டிருந்தது எல்லோருக்குமே தெரியும். அவர் ஜனாதிபதியாக இருந்த ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை அவருடைய உரைகள் அத்தனையிலுமே தமிழ் மக்களை ஒரு பொருட்டாகவே அவர் கருதி இருக்கவில்லை. ஆலமரத்தை சுற்றி கீழே வளர்கின்ற அந்த அதிலே தங்கி வாழ்கின்ற கொடிகளாக தமிழர்கள் அடங்கி போக வேண்டும், சிங்கள பௌத்தர்களுடைய உரிமைகளுக்காக மட்டும்தான் முன்னுரிமை. எனக்கு 69 லட்சம் சிங்களவர்கள் மட்டும்தான் வாக்களித்திருக்கின்றார்கள்.
அந்த 69 லட்சம் சிங்கள மக்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றுவதுதான் என்னுடைய தலையாய கடமை என்று மிக ஆணவமாக ஆணித்தரமாக கூறியவர் கோத்தபாய ராஜபக்ச. எந்த ஒரு இடத்திலும் சிறிய ஒரு நல்லெண்ண சமிக்கையை கூட தமிழ் மக்களுக்காக காட்டவில்லை. தமிழ் மக்களும் இந்த நாட்டினுடைய பிரஜைகள் என்பதை அவர் வெளிக்காட்டவில்லை. அப்படிப்பட்ட ஒரு முரட்டுத்தனமான ஒரு சிங்கள பௌத்த பேரணவாத தலைவருக்கு நல்லெண்ண சமிக்கை காட்டியவர் தான் சம்பந்தனும் சுமந்திரன் தரப்பும். என்ன நடந்தது? இவர்கள் சந்தித்த ஒரு கிழமையிலே மீதியான பகுதியிலே 50க்கும் மேற்பட்டவர் அங்கே சென்று அந்த வீட்டிலே கோத்தபாய ராஜபக்சேக்கு எதிராக மேற்கொண்ட போராட்டம் அறகலைய போராட்டமாக வெடித்து அவர் நாட்டை விட்டு தப்பி ஓடுகின்ற அளவுக்கு வந்தது. அப்போது எல்லோருக்குமே தெரியும் இவர்கள் எப்போது ஓடுவார்கள், எப்போது விரட்டி அடிக்கப்படுவார்கள். எந்த நேரத்தில் இவர்கள் போய் அங்கே கோத்தபாய ராஜபக்சே முட்டுக் கொடுப்பதற்கு என்ன காரணம் என்றால் ஜெனீவாவிலே இந்த அரசாங்கத்தை பணியெடுக்க வேண்டும். இப்போது அந்த நிலையில பணியெடுத்தவர்கள் இப்போது அன்ற அரசாங்கத்தை பணியெடுப்பதற்கு அவர்கள் நிற்கின்றார்கள். சர்வதேச ரீதியாக நெருக்கடிகள் முற்றி கொண்டு வருகின்றது. ஏதோ ஒரு விதத்திலே ஒரு வேறு விதமான பிம்பம் கட்டியெழுப்பப்பட்டாலும் உள்ளக ரீதியாக சர்வதேச அழுத்தங்கள் என்பது இந்த பொறுப்பு கூறல் விடயத்திலே அன்னூர் அரசாங்கத்துக்கு சிக்கல்களை ஏற்படுத்தி கொண்டு அதிலிருந்து இவர்கள் விடுபடுவதற்கு பயங்கர மிக திட்டமிட்டு வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதிலே தமிழ் தரப்பை முனைத்து பயணிக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்திலே இப்போது இந்த சந்தர்ப்பத்தை இவர்கள் பயன்படாகவே இது திட்ட தெளிவாக தெரியும். அவர்கள் உள்நோக்கத்தோடு இந்த தேதியை அவர்கள் நிர்ணயித்திருக்கின்றார்கள். அவர்கள் உண்மையிலே நேர்மையானவர்களாக இருந்தால் வரவு செலவு திட்டத்திலே நீங்கள் சுயாதீனமாக முடிவெடுங்கள், இது எங்களுடைய கடமை, தமிழ் மக்கள் இந்த நாட்டினுடைய பிரஜைகள் என்று கூறுவது உண்மையாக இருந்தால் இந்த வரவு செலவு திட்ட வாக்கெடுப்பு முடிந்ததற்கு பிற்பாடு இவர்கள் அந்த தேதியை நிர்ணயித்திருக்க முடியும், அறிவித்திருக்க முடியும். ஆனால் அதற்கு முன்னரே இவர்களுக்கு சொன்னால் இவர்களுக்கான லஞ்சம் அந்த தேதி தீர்மானிக்கப்படுகின்றது. இது தமிழ் மக்களுடைய நலன் அல்ல. தமிழரசு கட்சியினுடைய கட்டுப்பாட்டை வைத்திருக்கின்ற சுமந்திரன் தரப்பினருக்காக அனுரகுமார திசாநாயக்க அரசாங்கத்தால் கொடுக்கப்பட்ட ஒரு லஞ்சமாகத்தான் இந்த விடயத்தை நாங்கள் பார்க்க முடியும். ஆகவே இவர்கள் இனத்தை அடமானம் வைத்து தங்களுடைய சுயலாப அரசு என்றால் அவர்களுக்கு ஒரு தேவை இருக்கின்றது. நாங்கள் தொடர்ச்சியாக கூறி வருகிறோம். இவர்கள் அவசரப்பட்டு இந்த பேச்சுக்கான வாய்ப்புகளை எல்லாம் பயன்படுத்திக் கொள்ளாத பயன் உள்ளதோ பயன் இல்லையோ அது வேறு விடயம். மெல்ல மெல்ல தமிழ் மக்களுடைய ஏக பிரதித்துவம் என்கின்ற நிலையிலிருந்து தமிழரசு கட்சி இறுதிக்கட்டம் அந்த சவப்பட்டியில கடைசி ஆணி அடிக்கக்கூடிய அந்த நிலையில் தான் தமிழரசு கட்சி நின்று கொண்டிருக்கின்றது. பெரும்பாலும் எல்லா கட்சியினுடைய நிலைமையும் அதுதான். ஆனால் தமிழ் மக்களுடைய ஏக பிரதிநிதிகள் என்ற நிலையில இருந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு இன்று கூட்டமைப்பாக இருந்து தமிழரசு கட்சியாக வந்து அவர்கள் இப்போது கடைசி கட்டத்திலே நிற்கின்றார்கள். அந்த இடத்திலே நின்று கொண்டு தங்களை செயல்பாட்டு அரசியல் மூலமாக எதையுமே செயல்பட முடியாமல் இப்படி ஒரு அரச மட்ட இல்லை அனைத்துலக மட்ட பிரதிநிதிகளுடனான சந்திப்புகளின் மூலமாக தாங்கள்தான் தமிழ் மக்களுடைய தலையெழுத்தை தீர்மானிப்பவர்களாக காட்டிக்கொள்வதன் ஊடாக இவர்கள் தங்களை பிதாமகர்களாக காட்டிக்கொள்ள முற்படுகின்றார்கள். அந்த ஒரு சந்தர்ப்பத்தை நழுவிடக்கூடாது என்பதற்காக இந்த வரவு செலவு திட்டத்திலே அவர்கள் இப்படியான முடிவெடுத்திருக்காங்க. வரவு செலவு திட்டத்திலே இதை கூட புரிந்து கொள்ளாத அனுரகுமார திசாநாயக்க அரசாங்கம் ஒரு அடக்கப்படுகின்ற ஒரு இனத்தினுடைய சார்பிலே எதிர்ப்பரசியலினுடைய அந்த தார்மீக நிலைப்பாட்டிலே நின்று கொண்டு அதை எதிர்க்கின்ற ஒரு இதை பக்குவமாக விளங்கிக் கொள்ளாத அரசாங்கத்திடமிருந்து தமிழ் மக்களிடமிருந்து இவர்கள் என்ன நல்லெண்ணத்தை எதிர்பார்க்க முடியும்? 156 பேர் பெரும்பான்மையாக 3-2 பெரும்பான்மையோடு இருக்கின்ற அரசாங்கம் ஒருவேளை இவர்களுடைய நடுநிலைமையில்தான் அது தப்பி பிழைத்து வெல்லக்கூடிய ஒரு நிலைமை இருந்தால் கூட பரவாயில்லை, அது ஒரு நல்லெண்ண சமிக்கையாக நாங்கள் புரிந்து கொண்டு அதை நாங்கள் வழங்குவதிலே பிரச்சனை இல்லை. இது யானையிலே நுளம்பு கடித்ததை போன்று இவர்களுடைய நடுநிலைமையோ இல்லை வாக்களிப்போ இந்த வித செல்வாக்கையும் செலுத்தப் போவதில்லை என்கின்ற நிலைமையிலே ஒரு இனம் சார்ந்து அவர்கள் எடுக்கின்ற முடிவை கூட புரிந்து கொள்ள முடியாத அளவிலே இருக்கின்ற இந்த அரசாங்கத்திடம் மக்களுக்கு என்னதை பெற்றுத்தர போற அந்த கேள்வியை தான் என்னால் இந்த இடத்துல எழுப்ப முடியும். ராமதரன், நீங்கள் இவ்வளவு நேரம் இந்த விடயங்களை கூறிக்கொண்டிருக்கும் பொழுது எனக்கு ஒன்றுதான் என்னுடைய சிந்தனை ஓட்டத்தில் இருந்தது. அதாவது ஒரு இனத்தினுடைய பிரச்சனையை தீர்க்க வேண்டுமாயின் உண்மைத்தன்மையோடு இருதரப்பும் செயல்பட வேண்டும். நான் இருதரப்பும் என்று சொல்லும் பொழுது அரசாங்கம், சிங்கள தரப்பிலிருந்து அரசாங்கமும் தமிழ் தரப்பிலிருந்து தமிழ் கட்சிகள் யாவும் ஒரு குறிப்பிட்ட கட்சியாக இல்லை செயல்படவில்லை என்றால் அந்த நம்பிக்கையை கட்டி எழுப்ப முடியாது. எல்லாவற்றுக்கும் முக்கியமான நல்லெண்ண சமைக்க தொடர்பாக நீங்கள் நம்பிக்கையை கட்டி எழுப்ப வேண்டும். அந்த நம்பிக்கை நல்லெண்ணத்தினூடாகத்தான் வெளிப்படும். இப்போ தமிழரசு கட்சி எப்படி கூறுகிறது, ஆனால் அனுரகுமார திசாநாயக்கனுடைய கட்சி அவ்வாறு செயல்படவில்லை போல் இருக்கிறது போல் நீங்கள் கூறுவதை வைத்து கேட்கக்கூடியதாக இருக்குது. அதாவது நீங்கள் கூறினீர்கள் இந்த வரவு செலவு திட்டத்துக்கு முன்னதாக லஞ்சம் கொடுப்பது போல் பேச்சுவார்த்தையை தமிழரசு கட்சியோடு தீர்மானித்த விடயத்தை நீங்கள் கூறும் பொழுது
எவ்வாறு அனுரகுமார திசாநாயக்கா தமிழரசு கட்சியை, தமிழ் மக்களுடைய செல்வாக்கு இழந்த அந்த கட்சியை எவ்வாறு தீர்வு தொடர்பாக பேசுவதற்கு அவர்கள் அழைக்க முடியும்? உங்களுக்கு தெரியும், தமிழ் கட்சிகள் என்று நான் கூறும்பொழுது 3 தரப்பினர் இங்கே இருக்கிறார்கள். ஒன்று டிடிஎன்ஏ இருக்கிறது, தமிழரசு கட்சி இருக்கிறது, சைக்கிள் சங்கு கூட்டணி இருக்கின்றது. இப்போ இவையெல்லாம் இருக்கும் பொழுது அனுரகுமார திசாநாயக்கா இங்கே ஒரு நம்பிக்கை இல்லாத தன்மையோடு செயல்படுகிறாரா என்று நீங்கள் அவதானிக்கிறீர்களா என்று கூற வேண்டும். மற்றது, தமிழ் மக்கள் சார்பாக தீர்வை எடுப்பதற்கு தமிழரசு கட்சியிடம் என்ன அதிகாரம் இருக்கிறது? உண்மையான நீங்கள் ஒரு நல்ல கேள்வியை கேட்டிருக்கின்றீர்கள். இப்போ அண்மித்த ஒரு நிலைப்பாடு என்பது கடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலை அடிப்படையாக வைத்து தான் நாங்கள் பார்க்க முடியும். ஏன்னால் தமிழ் மக்களுடைய வாக்களிப்பு என்பது ஒவ்வொரு தேர்தல்களிலுமே தமிழ் மக்களுடைய வாக்களிப்பு தான் தமிழ் மக்களுடைய ஆணையாக நாங்கள் பார்க்க முடியும். என்னால் அதை தவிர நாங்கள் ஒரு மக்களிடையே ஆணை கூறக்கூடிய வகையிலான ஒரு சர்வஜன வாக்கெடுப்போ இல்லை வேறு எந்த விடயங்களும் நடத்தக்கூடிய சூழ்நிலை இல்லை. ஒரு இலங்கை அரச கட்டமைப்பின் ஊடாக நடத்தப்படுகின்ற தேர்தல்களிலே தமிழ் மக்களுடைய வாக்களிப்பு எப்படி இருக்கின்றது, அந்த வாக்களிப்பினுடைய முடிவுகள் என்ன செய்தியை சொல்கின்றது என்பதன் அடிப்படையில் தான் நாங்கள் அந்த விடயங்களை மதிப்பாய்வு செய்யக்கூடியதாக இருக்கின்றது. இப்போ அந்த வகையிலே தான் 2004ஆம் ஆண்டு நடந்த பாராளுமன்ற தேர்தலிலே 22 பாராளுமன்ற உறுப்பினர்களை தமிழரசு கட்சி, அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய சின்னத்துக்கு கீழாக அவர்கள் வழங்கிய செய்தி என்பது உலகத்துக்கு ஒரு பாரிய ஒரு செய்தியாக இருந்தது. வடக்கு கிழக்கு தமிழர்கள் ஏகோபித்தமாக 22 பாராளுமன்ற உறுப்பினர்களை ஒரு சின்னத்துக்கு கீழாக, ஒரு கூட்டமைப்பு கீழாக அவர்கள் வழங்கி இருக்கின்றார்கள். அந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தில் கூறப்பட்ட தாயகம், தேசியம், தன்னாட்சி உரிமை என்கின்ற அந்த எங்களுடைய மூலாதார கோட்பாடு, வடக்கு கிழக்கு தமிழர்களுடன் இணைந்த தாயகம், தமிழர்கள் ஒரு தேசிய இனம், அவர்களுக்கான அந்த உரிமை, தன்னாட்சி உரிமை, இந்த விடயங்கள் எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த அடிப்படையிலே வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் இணைந்து 22 பாராளுமன்ற உறுப்பினர்களை தெரிவு செய்தார்கள். இன்று கடைசியாக நடைபெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே தமிழ் மக்களுடைய வாக்குகள் என்பது வேறு விதமாக, இன்று இடைப்பட்ட காலங்களில் அது வேறு விதமான ஏற்றறக்கங்கள், மாற்றங்கள் எல்லாம் வந்திருந்தாலும், நாங்கள் இப்போது கடைசியாக எங்களுக்கு இருக்கின்ற ஒரு மதிப்பீடுக்கான நிலை என்பது உள்ளூராட்சி மன்ற தேர்தல். உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே தமிழரசு கட்சி, ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி, தமிழ் தேசிய மக்கள் முன்னணி, இந்த 3 தரப்புக்கும் தமிழ் மக்கள் ஒரு அங்கீகாரத்தை வழங்கி இருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் தான் இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே சபைகளும் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அது கூட அவர்கள் தமிழரசு கட்சி 300க்கு மேற்பட்ட உறுப்பினர்களை பெற்றிருந்தால், சங்கு சைக்கிள் கூட்டணி இணைந்து அதை 300க்கு மேற்பட்ட உறுப்பினர்களை பெற்றிருக்கின்றார்கள். ஒரு சாதாரண நிலை அல்ல. ஒரு தமிழ் மக்கள் 3 நிலையாக பிரிந்து நின்று கொண்டு தமிழ் தேசியத்திலே தங்களுடைய நிலைப்பாட்டை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். அவை தமிழ் மக்கள் அந்த 3 தரப்பையும் தமிழ் தேசியத்திலே இந்த விடுதலை அரசியலை முன்கொண்டு செல்கின்ற தரப்பாக இப்போதைக்கு அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே தவிர்க்க முடியாமல் தமிழ் தேசிய பரப்பில் இருக்கின்ற இந்த தரப்புகளை உள்ளடக்கியதாகத்தான் தமிழ் மக்களுடைய விவகாரம் என்பது கையாளப்பட வேண்டும். ஆனால் தமிழரசு கட்சி எப்படி இருக்கின்றது என்றால், எண்ணிக்கை அளவிலே அவர்கள் 300க்கு மேற்பட்ட உறுப்பினர்களை உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் பெற்று பெரும்பாலான சபைகளிலே ஆட்சி அமைத்தாலும், எந்த சபையிலுமே கிட்டத்தட்ட கிளிநொச்சியில இருக்கின்ற ஒரு சபையை தவிர வேறு எந்த சபையிலுமே இவர்களால் தனித்து ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கு மக்கள் ஆணை வழங்கவில்லை. ஏன் தேசிய மக்கள் சக்திக்கு அவ்வாறு வழங்கவில்லை. நாட்டிலே நான் 1-2 சபைகளில் மட்டும்தான் தனிப்பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கின்ற நிலைமை வந்தது. ஆகவே மக்கள் ஏகோபித்த ஆணையை இந்த தரப்புக்கும் வழங்கவில்லை. ஆகவே நீங்கள் எல்லோருமே ஒன்றாக இணைந்து இந்த விடயங்களை கையாள வேண்டும் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை மக்கள் அங்கு தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள். ஆகவே தமிழரசு கட்சி தான் பெரிய கட்சி, வடக்கு கிழக்கிலே எல்லா சபைகளிலும் நாங்கள் ஆட்சி அமைக்கணும் என்று கூறினாலும், நெஞ்ச நிமிர்த்தி அத்தனை சபைகளிலுமே தனிப்பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கக்கூடிய நிலைமை தேர்தல் முடிவை வெளிப்படுத்தவில்லை. அது மாத்திரமல்ல, தமிழரசு கட்சியினுடைய பதில் செயலாளராக இருக்கின்ற சுமந்திரன் அவர்கள் கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே படுதோல்வியை சந்தித்த ஒருவர். இன்று அவருடைய தலைமைத்துவத்தில் தான் தமிழரசு கட்சி பயணிக்கின்றது. ஒரு பாராளுமன்ற தேர்தலில் தமிழ் மக்களால் நிராகரிக்கப்பட்ட ஒருவர் எப்படி தமிழ் மக்களுடைய விடயங்களை கையாளக்கூடிய ஒருவராக வர முடியும்? நிச்சயமாக முடியாது. ஏன்னால் தமிழ் மக்களுடைய விடயங்களை கையாளக்கூடிய ஒரு தகுதியும், திறமையும், நேர்மையும், நம்பகத்தன்மையும் உள்ள ஒருவராக இருந்திருந்தால் நிச்சயமாக அவர் வெற்றி பெற்றிருக்க வேண்டும். ஏன்னால் தமிழ் மக்கள் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி தேர்தல் மாவட்டத்திலே ஸ்ரீதரன் அவர்கள் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டார். இன்று அவருக்கு கீழாக 8 பேர், சுமந்திரன் உள்ளிட்ட 8 பேர் இருந்தார்கள். அதிலே நான் நினைக்கிறேன் சுமந்திரன் அவர்களுக்கு ஆதரவாக 6 பேர் இல்லை 7 பேர் அவருக்கு ஆதரவாக வாக்குகளை சேர்க்கக்கூடியவர்களாக வேட்பாளர்களாக நியமிக்கப்பட்டார்கள். இன்று தனிநபராக ஸ்ரீதரன் அவர்கள் வெற்றி பெற்ற போதிலும்
ஒரு 6 பேருடைய ஒரு உசாத்துணையோடு அவர்களுடைய ஒரு பங்களிப்போடு கூட அவரால் 15,000 வாக்குகளை தாண்ட முடியாத ஒரு நிலைமை இருந்தது என்று சொன்னால் தமிழ் மக்களுடைய மனங்களிலே சுமந்திரன் அவர்கள் எவ்வாறான இடத்துல இருக்கின்றார், தமிழரசு கட்சிக்காரர்களுடைய சுமந்திரன் எவ்வாறான இடத்துல இருக்கின்றார் என்பது எங்களுக்கு பெட்ட வெளிச்சமாக தெரிகின்றது. ஏன்னா பாராளுமன்ற தேர்தல் என்பது உள்ளூராட்சி மன்ற தேர்தல் என்பது அந்த உள்ளூராட்சியிலே வேட்பாளர் நிறுத்தப்படுகின்ற தங்களுடைய இரத்த உறவுகளுக்கு கண்ணுக்கு முன்னாலே இருப்ப என்ற ஒரு அடையாளம் அங்கீகாரம். பாராளுமன்ற தேர்தல் என்று வருகின்ற போது எங்களுடைய விவகாரங்களை மேல்நிலையில கையாளக்கூடிய ஒரு நிலைமை. அது அந்த பார்வை தமிழ் மக்களிடம் இருக்கின்றது. அந்த வித்தியாசம் பாராளுமன்ற தேர்தல் எப்படி வாக்களிக்க வேண்டும், உள்ளூராட்சியில் எப்படி வாக்களிக்க வேண்டும் என்பது தமிழ் மக்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலே பாராளுமன்ற தேர்தலிலே நாங்கள் தமிழரசு கட்சியினுடைய ஒரு முதன்மையான நபராக பார்க்கப்படுகின்ற சுமந்திரன் அவர்களை தோற்கடிப்பதனூடாக அந்த தமிழரசு கட்சியினுடைய தமிழர் விரோதமான நிலைப்பாட்டை தமிழ் மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். அதை ஏற்றுக்கொண்டதன் காரணமாகத்தான் அவ்வாறான மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியை அவர்கள் சந்திக்க வேண்டி ஏற்பட்டது. ஆகவே சுமந்திரன் அவர்களுடைய தலைமத்துவத்திலே சிவிகே சிவஞானம் அவர்கள் பதில் தலைவராக இருந்தாலும் தமிழரசு கட்சியினுடைய கடிவாளத்தை சுமந்திரன் அவர்கள் தன்னுடைய கைகளில் வைத்திருக்கின்றார். ஆகவே சுமந்திரனுடைய பாதை சரியானதாக இருந்தால் அந்த பாராளுமன்ற தேர்தலிலே அவர் வெற்றி பெற்றிருக்க வேண்டும். அசாத்தியமான வாக்கு வித்தியாசத்திலே அவர் வெற்றி பெற்றிருக்க வேண்டும். இன்று வரை அப்படி தமிழ் மக்களுடைய அசாத்தியமான நம்பிக்கை என்ற தலைவர்களாக வெறுமை இல்லை. எல்லோருமே ஏதோ ஒரு குருட்டு நம்பிக்கையில இல்லை ஏதோ ஒரு கட்டமைப்பில் ஏதோ ஒரு அவர்கள் தகவமைத்து வைத்திருக்கின்ற அந்த அரசியல் கட்டமைப்புக்குள்ளாகத்தான் அவர்கள் வெற்றியை பெற வேண்டி இருக்கின்றது. கண்ணை மூடிக்கொண்டு இருந்த இடத்திலே நின்று கொண்டு கடந்த காலத்திலே வீட்டு சின்னத்துக்காக தலைவர் கைகாட்டி விட்டார், தலைவர் சொல்லிவிட்டார் என்பதற்காக வெற்றி பெறக்கூடிய நிலைமையிலே வெறுமை இல்லை. ஆகவே நாங்கள் தமிழரசு கட்சி தமிழ் மக்களுடைய விவகாரங்களை கையாளக்கூடிய ஒரு தரப்பாக தமிழ் மக்கள் நிராகரித்திருக்கின்ற போது அதை ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்கா கையில் எடுக்கின்றார் என்று சொன்னால் அவர் எவ்வாறு தமிழர் விரோதமான பாதையிலே பயணித்துக் கொண்டிருக்கின்றார் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். தமிழரசு கட்சி கடிதம் கொடுத்ததாக இருக்கட்டும், ஆனால் அவர்கள் கடிதம் எதற்காக கொடுக்கின்றார்கள்? புதிய அரசியலமைப்பு வர இருக்கின்றது, தமிழ் மக்களுடைய விவகாரங்கள் தொடர்பாக உரையாடப்பட வேண்டி இருக்கின்றது, ஆகவே எங்களுக்கு சந்திப்பதற்கு நேரம் தாருங்கள் என்று. ஏற்கனவே கஜேந்திரமார் பொன்னம்பலம் அவர்கள் இந்த அரசாங்கம் அமைந்த காலப்பகுதியிலிருந்து தமிழ் தரப்பை ஒன்றிணைத்து பாராளுமன்றத்தில் செயல்படுவதற்கான முயற்சியை எடுத்தார். அதற்கு சுமந்திரன் தரப்பு முட்டுக்கட்டை போட்டது. கஜேந்திரமார் பொன்னம்பலம் அவர்கள் எடுத்த முயற்சி என்பது அது வரவேற்கத்தக்க விடயம். நாங்கள் அந்த காலப்பகுதியில் அதை நாங்கள் அதனுடைய முக்கியத்துவத்தை வலியுறுத்தி இருந்தோம். 10 பாராளுமன்ற உறுப்பினர்கள் சேர்ந்து வடக்கு கிழக்கிலே 18 பாராளுமன்ற உறுப்பினர்கள், அதாவது மொத்தமாக தமிழ் பேசும் பாராளுமன்ற உறுப்பினர்களாக 18 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த முறை தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள். ஆக புதிய ஒரு அரசியலமைப்பு வருகின்ற போது அதிலே 10 பேர் நாங்கள் ஒரே நிலைப்பாட்டோடு நின்று கொண்டு நாங்கள் அதை எதிர்க்கின்ற போது 10 பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய, அதாவது 18 பேர்ல 10 என்பது 50% அதிகமானது, அரைவாசிக்கு மேலானது. ஆகவே 10 பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய எதிர்ப்போடு வடக்கு கிழக்கு மக்களால் தெரிவு செய்யப்பட்ட தமிழ் தேசிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் 10 பேருடைய எதிர்ப்போடு இந்த அரசியலமைப்பு நிறைவேற்றப்பட்டது என்ற செய்தி தான் காலம் முழுவதும் தமிழ் மக்களுக்கான அந்த விடுதலை அரசியலுக்கான அந்த தொடக்கத்தை எங்களுக்கான ஒரு வாய்ப்பை அது உருவாக்கும். ஏன்னா நாங்கள் இன்னொரு 20 வருடம் கழித்து தந்தாலும் இந்த அரசியலமைப்பை தமிழ் மக்கள் ஏற்றுக்கொண்டான்னு சொல்லணும். இல்லை, நீங்கள் வரலாற்றை திரும்பி பாருங்கள், எங்களுடைய 10 பாராளுமன்ற உறுப்பினர்களும் எதிர்த்திருக்கின்றார்கள். தங்களுக்கு இருக்கின்ற அசூர பலத்தின் மூலமாக அது நிறைவேற்றப்பட்டிருக்கின்றதை தவிர தமிழர்களுடைய ஆதரவோடு அது நிறைவேற்றப்படவில்லை என்ற செய்தியை நாங்கள் அந்த இடத்துல சொல்லிக்கொண்டு எங்களுக்கான நியாயப்பாட்டை நாங்கள் அடுத்த இடத்துக்கு நகர்த்தக்கூடியதாக இருக்கும். அந்த நிலைப்பாடு என்பது வரவேற்கக்கூடிய ஒன்று. ஆனால் அதை சுமந்திரன் தரப்பு தடுத்தது என்று சொன்னால் இந்த விடயம் அரங்கேற்றப்படுகின்ற போது கஜேந்திரமார் என்றால் இப்போது இருக்கின்ற நிலைமையில கஜேந்திரமார் பொன்னம்பலம் அவர்கள் தான் மொழி ரீதியாகவும், அதாவது மொழி ஆற்றல் ரீதியாகவும், ஒரு ஆளுமை திறன் ரீதியாகவும் தலைமைத்துவம் வகிக்கக்கூடிய ஒருவராக இருக்கின்றார். ஸ்ரீதரன் அவர்களோ செல்வம் அடைக்கலநாதன் தரப்பினரோ விட சாணக்கியன் அவர்களுக்கு மும்மொழி புலமை இருந்தாலும் இந்த விடயங்களை இணைத்து தமிழர் விவகாரத்தை கையாளக்கூடிய பக்குவம் என்பது அவரிடம் இல்லை. கஜேந்திரமார் பொன்னம்பலம் அவர்களிடம் இருக்கிற அந்த ஆளுமை, தலைமைத்துவ பண்பு, இந்த மொழி ஆற்றல், சிங்கள எங்களுடைய தமிழ் மக்களுடைய வரலாற்றை தமிழ் தேசியத்துடைய நிலைப்பாட்டோடு கடத்தக்கூடிய தன்மை, இந்த விடயங்கள் எல்லாம் அவரிடம் தான் இருக்கின்றது. இந்த ஒரு விடயத்திலே இந்த செல்வம் அடைக்கலநாதன், ஸ்ரீதரன் மற்றும் ஸ்ரீதரன் தலைமையிலே தமிழரசு கட்சி கஜேந்திரமார் பொன்னம்பலம் தரப்பு செயல்படுமாக இருந்தால் அதிலே தலைமை பங்கு வகிக்கக்கூடியவராக கஜேந்திரமார் பொன்னம்பலம் இருப்பார். அதே நேரத்தில் தமிழரசு கட்சி சார்பாக ஸ்ரீதரன் வருகின்ற போது கட்சி ரீதியாக தனக்கான செல்வாக்கும் தமிழ் தேசிய அளவிலே தங்களுக்கான செல்வாக்கும் வலுக்குறைப்பு செய்யப்படும் என்ற அந்த சுயநல காரணத்துக்காக அதை உருப்பட விடாமல் தடுத்தது சுமந்திரன் அவர்கள்.
ஆகவே தமிழ் மக்களுடைய ஒரு எதிர்கால நலன் சார்ந்து சரியான ஒரு நகர்வை தடுத்து விட்டு நீங்கள் மட்டும் ஒரு கடிதத்தை எழுதுகின்றீர்கள் என்று சொன்னால் அதுல நோக்கம் என்ன? இதை புரிந்து கொள்ள முடியாதவராக ஜனாதிபதி இருக்கின்றார். அவை கடந்த காலத்தில் தமிழ் தரப்பை பிளவுபடுத்தி தங்களுடைய சிங்கள பௌத்த பேரினவாத நிலைப்பாடுகளை முன்கொண்டு செல்கின்ற அதே போக்கை இந்த அனுர அரசாங்கமும் கைக்கொள்கின்றது என்பதற்கு இது எங்களுக்கு சிறந்த உதாரணம். நீங்கள் தமிழரசு கட்சியினுடைய அழைப்பை நீங்கள் ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆனால் தமிழ் மக்களுடைய அரசியல் தீர்வு தொடர்பான விடயங்களுக்காக இந்த சந்திப்பை நாங்கள் ஒழுங்குபடுத்தி இருக்கின்றோம் என்று அனுர அரசாங்கம் சொல்லுமாக இருந்தால் அவர்கள் தமிழ் மக்களுக்கான மிகப்பெரிய ஒரு படுகொலியை தோண்டி இருக்கின்றார்கள் என்பதைத்தான் நாங்கள் இந்த இடத்துல புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அப்படி தமிழ் மக்களுக்கு நேர்மையாக அனுர அரசாங்கம் செயல்படுவதாக இருந்தால் எப்படி நீங்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி, தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மற்றும் தமிழரசு கட்சி இணைந்து இந்திய பிரதமருக்கு கடிதம் எழுதுகின்ற போது ஒன்றிணைகின்றீர்கள் எதற்காக? தமிழ் மக்களுடைய தீர்வு விடயத்தை நாங்கள் ஒன்றாக இந்திய பிரதமருக்கு நாங்கள் சொல்கின்றோம் என்று. அதுதானே சரியான அணுகுமுறை. தமிழ் மக்களுடைய விவகாரத்தை கூட்டாக கையாளுகின்ற போது அந்த கூட்டு வர வேண்டும் அல்லவா? உங்களுக்குள்ளே தேர்தல் அரசியலிலே புடுங்குப்பாடு இருக்கட்டும், ஆனா தமிழருடைய விவகாரத்தை கையாளுகின்ற போது ஒரு தரப்பு நிச்சயமாக கையாண்டு விட முடியாது. இது புரிந்து கொள்ளாதவராக அனுரகுமார திசாநாயக்கா இதை கையாளவில்லை. எங்களை பிளவுபடுத்தி தமிழரசு கட்சியை சுமந்திரன் தலைமையிலே அதை பயணிப்பதை அங்கீகரிக்கின்ற வகையிலே இந்த விடயத்தை அவர்கள் கையில் எடுத்திருக்கின்றார்கள். இப்போது சாணக்கியன் அவர்களுடைய தந்தையினுடைய மரணத்துக்கு ஜனாதிபதி சென்றார். அது அவர்களுடைய பண்பு, அரசியல் நாகரிகம், அதை நாங்கள் வரவேற்கின்றோம். ஆனால் இந்த சந்தர்ப்பங்களை எல்லாம் இந்த பிளவுவாத அரசியலுக்கான ஒரு தொடக்கமாக தோற்றுவாயாக இவர்கள் பயன்படுத்துகின்றார்கள் என்பதுதான் நாங்கள் சொல்லக்கூடிய ஒன்றாக இருக்கின்ற இந்த விடயங்களை இந்த புள்ளிகளை எல்லாம் முனைத்து பார்க்கின்ற போது அப்படிப்பட்ட ஒரு கோலத்தை நோக்கித்தான், இந்த வடிவத்தை நோக்கித்தான் இந்த விடயங்களை நகர்ந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே தமிழரசு கட்சியை மட்டுமே இவர்கள் இது தொடக்கமா இவர்கள் இதெல்லாம் ஒரு தொடக்கம், இதற்கு பின்னர் நாங்கள் எல்லோருடன் கலந்துரையாடுவோம் என்று தமிழ் மக்களுடைய தீர்வுடைய தொடர்பாக ஒரே ஒரு நிலைப்பாட்டுடன் இருக்க முடியும். ஆகவே இந்த விடயத்தை நாங்கள் எந்த காரணம் கொண்டும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. தமிழரசு கட்சிக்கும் அந்த யோக்கியதை இல்லாமல் போய்விட்டது. ஆக இவர்கள் இழந்ததை பிடிக்க வேண்டும், இருப்பதை தக்க வைக்க வேண்டும் என்று அலைந்து திரிகின்ற அந்த எண்ணத்தின் அடிப்படையில் தான் இவர்களும் அதற்காக இருக்கின்றார்கள். அனுரகுமார திசாநாயக்க அரசாங்கமும் அவர்களும் அதே பாதையிலே சிங்கள பௌத்த பேரினவாதம் கடந்த பாதையில் எவ்வாறு பயணித்ததோ அதே பாதையிலே பயணித்துக் கொண்டு தமிழ் தரப்பை பிளவுபடுத்தி ஒரு தரப்பை உச்சி முகந்து வரவேற்பதனூடாக மற்ற தரப்பை புறக்கணித்து இல்லை இவர்களுக்கான வாய்ப்புகளை வழங்கி என்று அப்படியான ஒரு நிலைப்பாட்டை அவர்கள் எடுத்திருக்கின்றார்கள். ஆகவே இதில் எந்த ஒரு கோணத்திலே நாங்கள் பார்த்தாலும் தமிழரசு கட்சிக்கும் ஜனாதிபதிக்கும் இடையிலான சந்திப்பு என்பது செத்து போயிருக்கின்ற தமிழரசு கட்சிக்கு மீள உயிர் கொடுக்கின்ற ஒரு முயற்சியாக இருக்குமே தவிர தமிழ் மக்களுடைய விவகாரத்திலே எந்த ஒரு விமோசனமோ ஒரு சிறிய அளவு துளிவுட முன்னேற்றமோ ஒரு நல்ல ஒரு சமிக்கையோ வெளிப்படுத்துவதற்கான எந்த சந்தர்ப்பமும் இல்லை என்பதுதான் என்னுடைய ஆணித்தரமான நிலைப்பாடு. நீங்கள் கூறுவதை நான் புரிந்து கொள்கிறேன். ஆனால் என்னை பொறுத்த மட்டில் நான் தொடர்ச்சியாக கூறுவது மற்றவர்களை நான் குறை சொல்வதற்கு இப்போ நீங்கள் அனுரகுமார திசாநாயக்கா தொடர்பாக கூறினீர்கள். இனி மற்ற நாடுகள் தொடர்பாக நாங்கள் பேசும்பொழுது இந்தியா தொடர்பாக நாங்கள் எல்லோரும் வலிமையாக அவர்களை குற்றம் கூறுவோம். ஆனால் என்னை பொறுத்த மட்டில் கூட்டு பொறுப்பு தமிழ் பிரதிநிதிகள் எடுக்க வேண்டும். நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அமைப்புகள் கூட்டாக பொறுப்பெடுக்க வேண்டும். தமிழ் மக்களுடைய இந்த நிலைமைக்கும் தமிழ் தேசியம் சிதைந்திருப்பதற்கும் ஒரு தேக்க நிலை அடைந்திருப்பதற்கும் இவர்கள் கூட்டு பொறுப்பெடுக்க வேண்டும் என்பதைத்தான் என்னால் கூற முடியும். நன்றி ராமேந்திரன். நீங்கள் இந்த பக்க சார்பும் இல்லாமல் உண்மையான தன்மையை தமிழர் தேசியத்தில் இருக்கின்ற நிலைமைகளை வரவு செலவு திட்டத்தினூடாக எவ்வாறு தமிழரசு கட்சி தங்களுடைய செயல்பாடுகளை சுய நலத்துக்காக, கட்சி நலத்துக்காக, தனிப்பட்ட நபர்களுடைய நலத்துக்காக செயல்படுகிறார்கள் என்ற விடயங்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது இங்கிருந்து எவ்வாறு நகர்ந்து செல்ல போகின்றோம் என்ற ஒரு கேள்வி எழுகின்றது. நிச்சயமாக நாங்கள் தொடர்ந்து வரும் நிகழ்ச்சிகளில் அந்த விடயங்களை பார்க்கலாம் என்று கூறிக்கொண்டு இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்து கலந்து சிறப்பித்தமைக்காக, தகவலோடு வந்தமைக்காக அன்பர்கள் சார்பாக நன்றியை கூறிக்கொண்டு மீண்டும் என்ன ஒரு நிகழ்ச்சி இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். நிச்சயமான நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள், நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.